வரைக்கும் இது வந்து வீடு குடி போகிற ஃபங்க்ஷன் தான். அதுக்கு தான் ஃபஸ்ட்டே வந்து ஒரு ப்ளைனாக வந்து வீடியோ வந்து ஃபஸ்ட்டே வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எப்படின்னா வீடு குடி போகிறது வந்து சடனாக வந்து ஒன் டே பிஃபோர் தான் பிளான் பண்ணாங்க. ஏன்னா அக்காவோட ஹஸ்பண்ட் மச்சானுமே ஃபாரின் போகிறாங்க. நாத்தனாருமே ஞாயிற்றுக்கிழமை கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை பண்ணிடலான்னு சொல்லிட்டு டக்குன்னு பிளான் போட்டு முடிவு பண்ணதான். சாப்பாடுலாம் எதுவுமே வெளியே ஆர்டர் பண்ணல. ஏன்னா எங்கள் அண்ணனே குக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் தான் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து சனிக்கிழமை ஈவினிங் எடுத்தது. அன்றைக்கி வந்து எங்கள் ஃபேமிலியிலேருந்து 2 ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஒன்று சனிக்கிழமை ஒன்று, ஞாயிற்றுக்கிழமை ஒன்றுன்னு சொல்லிட்டு. ஞாயிற்றுக்கிழமை என்னென்னா மச்சியோட பொண்ணு பெரிய பெரிய பொண்ணு ஆகிட்டான்னு சொல்லிட்டு அதுக்குமே வந்து விசேஷம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. சனிக்கிழமை வந்து வீடு குடி போகிறது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷம்னு சொல்லிட்டு 2 நாளில் எங்களுக்கு வந்து நல்லா என்ஜாய்மெண்ட்டாக போணுச்சு. இப்போ சனிக்கிழமை மதியானமே வந்து சிக்கன் குருமா வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அண்ணன் சிக்கன் குருமா தான் ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னருக்கு வந்து புரோட்டா, கேசரி, அப்புறம் வந்து கறி முஸ்தபா இதெல்லாம் தான் வந்து அன்றைக்கி வந்து மெனுவாக இருந்துச்சு. புரோட்டா மட்டும் வெளியே சொல்லிட்டாங்க. கேசரியுமே அண்ணன் வீட்டிலேயே வந்து குருமா வச்ச கையோட கேசரியுமே வந்து மதியானம் வந்து கடகடன்னு அதையுமே பண்ணி முடிச்சிட்டாங்க. இடியப்பமும் வந்து வீட்டிலேயே தான் வந்து இடியப்பமே சுட்டுச்சு. ஏன்னா இடியப்ப மிஷின் பார்க்காதவங்க இதில் கண்டிப்பாக பார்த்துக்காங்க. எங்கள் மாமி வீட்டில் வந்து இடியப்பம் மிஷினுமே இருக்குது. அதனால் வெளியெல்லாம் ஆர்டர் கொடுக்கல. மாமியும் வந்து கடகடன்னு அதையுமே 4 மணிக்குள்ளே அதையுமே இடியப்பமே ஃபுல்லாக சுட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆக போகுது. மணி ஒரு 5:00 இருக்கும். ஃபஸ்ட்டே வந்து எங்கள் அண்ணன் பையனை தான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். ரொம்ப க்யூட்டாக இருக்கார். இப்போதைக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப குட்டீஸ்னால் இவர் தான். எல்லார்ட்டையுமே நல்லா அமைதியாக சைலண்ட்டாக இருப்பார். எல்லாருமே ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, இவரை பார்த்தாலே எல்லாருமே வந்து கொஞ்சமாக இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து அக்காவோட மாமியார் வீட்டு சைடில் சாப்பாடு வச்சிடலாம்னு சொல்லிவிட்டு அவங்கள தான் உட்கார வச்சு எல்லாருமே சாப்பிட சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு 2, 3 டைமாக வந்து ஏன்னா வீடுனால மண்டபமாக இருந்தால் ஒரே டைமாக எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றலாம். இது வீடுங்கனால கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பசங்கள்லாம் வந்து லேட்டாக அப்படியே ஒவ்வொரு ஆளாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நைட் ஒரு 9 மணி இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய பசங்கள்லாம் உட்காந்து அவங்களுமே சாப்பிட்டுட்டு ஒரு பேட்ச் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பேட்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து எல்லாருமே நாளைக்கு வந்து ப்ரோக்ராம் இருக்குல்ல, என்ன காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாரீஸ் இந்த மாதிரி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பசங்க ஒன் சைடு பேசிகிட்டு இருந்தாங்க. அதோட சோபாவில் எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாருமே உட்கார வச்சு ஒரு வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ வந்து உங்களுக்கு வீடு குடி போகிற அன்றைக்கி வீடு எப்படி இருக்குங்கிறத அந்த வீடியோமே உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ளெயினாகவே வீடியோ காமிச்சிட்டேன். ஜாமானும் நிறையா கச்ச கச்சன்னு இருக்கும். இது எப்படின்னா வீடுமே இன்னும் வேலை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக முடியலை. இன்னும் கிச்சனுக்குலாம் கபோர்ட் போடணும். நிறையா வேலை இருக்குது. பெண்டிங் டைல்ஸ் போட்டுமே ஒரு நாள் தான் ஆகுது. அவங்க 1 வீக் சென்று தான் வீடு குடி போகிறது வைக்கலான்னு சொல்லி தான் பிளான் போட்டிருந்தாங்க. சரி மச்சானம் கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சடனாக பிளான் போட்டு இந்த ப்ரோக்ராமே ஆரம்பித்தாங்க. வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காமிச்சிருப்பேன். இது வந்து மெயினாக எடுக்க சொன்னதே ஹாரிஸ் தான், என்னோடய சின்ன பையன் தான். இங்கே எடுங்கம்மா அங்கே எடுங்கம்மான்னு சுற்றி அவர் தான் வீடியோ எடுக்க லைட்லாம் 8வது இடத்து கூட ஜம்ப் பண்ணி லைட்டெல்லாம் சுவிட்செல்லாம் போட்டுக்கிட்டு வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. காலையில் ஒரு 9:00 சண்டே தானே லேட்டாக எழுந்திரிப்போம்னு சொல்லி 9:00 தான் எழுந்திரிச்சு டோர் தான் ஓப்பன் பண்ணேன். அண்ணன் தான் ஃபஸ்ட்டு வந்து தால்ச்சா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து நாங்கள் எழுந்திரிச்சதே டைம் லேட் ஆகிடுச்சு. அண்ணன் வந்து கடகடன்னு கத்திரிக்காய் வச்சிடலாம் ரெடி பண்ணிவிட்டு சரி தால்ச்சா வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதுதான் வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பருப்புமே வேக வச்சுட்டு வேலை பார்க்குறவங்க அதுவுமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு சைடு வந்து பிரியாணியுமே ரெடி பண்ணிவிட்டு அங்கே வந்து அப்படியே தண்ணி கொதிக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த கேப்பில் தான் வந்து தால்ச்சா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. தால்ச்சாவுமே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா தால்ச்சாலாம் எல்லாமே அன்றைக்கி வந்து எதையும் அழுகுனதில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து சரி ரெடி ஆகலான்னு சொல்லி நாங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு ரெடி ஆகிட்டு கொஞ்சம் எட்டி பார்த்தோம். கரெக்டாக வந்து பிரியாணி வந்து தண்ணி கொதிச்சிச்சுன்னு சொல்லிட்டு ரைஸ் ஆட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அது ஒரு வீடியோவாக எடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ரைஸ் ஆட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை வந்து கொஞ்சம் வீடியோவாக ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா பிரியாணி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. அவங்க ரைஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே தம் போட்டாங்க. பிரியாணியுமே டக்குன்னு வந்து ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ளே பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து கிண்டி விட்டுட்டு இருந்தாங்க. எப்படியும் பீசஸ்லாம் கீழே இருக்கும்னு சொல்லிட்டு அது எப்படி தான் கிண்டுறாங்கன்னு தெரியல. அப்போ நம்மலாம் வந்து 1 கிலோ பிரியாணிக்கே நம்ம கிண்டும் போதே பீசஸ்லாம் உடஞ்சிருது. அவங்க அவ்வளோ பெரிய சட்டியில் வந்து பீசஸ்லாம் உடையாமல் சூப்பராக வந்து கிண்டி அழகாக பிரியாணி வந்து தம் போட்டுட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது வாசலில் வந்து நிறையா பசங்களாம் நின்றுட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டு பசங்க தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஃபோட்டோஸ்லாம் அவனுங்க எடுத்துகிட்டு இருந்தாங்களா, அதை வந்து நான் கொஞ்சம் நேரம் வந்து அவங்கள பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்கள கொஞ்சம் நேரம் வீடியோலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அது கூட உள்ளார போகும்போது ப்ரோக்ராமும் ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் மச்சி மாமியார் வீட்டு சைடில் வந்து சீர்வரிசையெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஹாலில் அது ஃபுல்லாக வச்சுட்டு இருந்தாங்களா,
அதையுமே வீடியோ எடுத்துகிட்டு ஹாலில் ரொம்ப கூட்டமாச்சுன்னு சொல்லி நம்ம ரூமுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போனால் கிட்ஸ் எல்லா பசங்களையும் உள்ள ரூமுக்குள்ளே போட்டு விளையாட்டு காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா வெளியே விட்டால் ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் வந்து ஏசியை போட்டுட்டு இருக்கிற அம்புடு சின்ன பசங்களையும் உள்ளார உட்கார வச்சுட்டு வந்து விளையாட்டு காமிச்சிட்டு அவங்கள வந்து சிரிக்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் நேரம் அவங்களோட இருந்துட்டு அவங்களோட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு 2 சைடு பேக் சைடு 2 பிளாக் கலர் டிஷர்ட் வந்து ட்வின்ஸு பார்க்கும்போதே ரொம்ப க்யூட்டாக இருக்காங்களே. எங்கள் அண்ணன் பசங்க மச்சி எல்லா பசங்களும் அங்கே தான் இருந்தாங்க. அவங்களோட கொஞ்சம் நேரம் நம்மளும் விளாண்டுட்டு கொஞ்சம் நேரம் அவங்களையுமே வந்து வீடியோ எடுத்துகிட்டு அதோட லஞ்சுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளியே வந்து வந்துட்டோம் சாப்பாடு வைக்கிற இடத்துக்கு. அதோட வந்து ஃபஸ்ட்டு பந்தி வந்து அன்றைக்கி வந்து லஞ்ச் மெனுவுமே வந்து லஞ்ச் மெனு வந்து கத்திரிக்காய் பச்சடி வந்து அப்புறம் சிக்கன் 65 ஆனியன் ரைத்தா அப்புறம் மட்டன் பிரியாணி அப்புறம் வந்து ரைஸ் கீரை அதுதான் இருந்துச்சு. ஃபஸ்ட் வந்து தட்டையெல்லாம் எடுத்து வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஜென்ஸுக்கு தான் பந்தி நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து அக்கா வந்து கப்பை அரேஞ்ச் பண்ணிவிட்டு கீரை ஊற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக வந்து ஜென்ஸ்லாம் சாப்பிட்டு கீழே இறங்கிட்டாங்க. அடுத்தது வந்து லேடிஸ் தான் பந்தி வைக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் மாடிக்கு போயிட்டோம். பசங்கள்கிட்ட தான் ஃபோனை கொடுத்து வீடியோ எடுங்கடான்னு சொன்னால் அவனுங்க வந்து தட்டையாக பார்த்து எடுத்து வச்சுருந்தாங்க. ஒழுங்காக கூட வீடியோ எடுக்கலை. அதோட வந்து பசங்களாம் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்கள கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே வந்தோம். கீழே வந்து பசங்கள்லாம் பந்தி வச்சுட்டு இருந்தாங்களா, அவங்களாம் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாரையும் உட்காந்து அவங்களுமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மாடியில் வந்து ரொம்ப டைம் வந்து ஒரு 2 o'clock ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் மாடியில் உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அண்ணன் தான் வந்து ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி நீங்கள் காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்கீங்க, நீங்களும் ஃபஸ்ட்டு உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி எல்லாருமே மேலே கொஞ்சம் ஏன்னா கீழே தானே ரொம்ப இடம் பார்த்துன்னு சொல்லிட்டு அவங்க சோஃபாவில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் 2 நாள் வந்து இப்படி தான் போணுச்சு. நல்லா கலகலன்ட்டு சந்தோஷமாக எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டாலே ஒரு என்ஜாய்மெண்ட் தானே இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குமே கொஞ்சம் நான் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.